பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஜென்ரலாகவே அவங்க வந்து ஆட்டிடியூட் சரியில்லை, வீட்டோட ஒட்டாத மாதிரி இருக்காங்கங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் வந்து யார் வந்து எந்த விஷயத்துலையும் சரியாக பங்கெடுத்துக்காத 2 நபர்களை முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஒரு டைம் ஷார்ட்ஸ்னா வினோத் சொல்கிறாரு, வினோத் வந்து தேவையாது ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரை தூக்கி கொண்டு பார்வை போடுறாருங்க. இருந்தாலும் கனி வந்து திவ்யா, விக்ரம் வந்து எஃப்ஜே, அன்பு கேங்களே குத்திக்கிறாங்களாம், நடிக்கிறாங்க. ஆதிரை எஃப்ஜே, அமித் எஃப்ஜே. ஏன் குத்துறாரு அமித்னா, லிவிங் ஏரியாவில் கத்திட்டு இருந்தார்ல, ஆமாம் பண்ணுவேன் 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 ஒன்று பண்ணுவாள் எஃப்ஜே, அதை பார்த்து கடுப்பாயிட்டார் போல். லிவிங் ஏரியாவில் நடந்த அந்த சலசலப்பு வந்து சத்தியமாக சொல்கிறேன், அது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, கேவலமாக இருந்துச்சு. அதை வந்து யாருமே வந்து நல்ல மனநிலையில் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்து விட்டாப்புல அமித். அப்புறம் சுபிக்ஷா வந்து சாண்ட்ரா ஏமி, எஃப்ஜே சாண்ட்ரா ஏமி, விக்ரம் சாண்ட்ரா எமி, 3 பேருமே எல்லாமே வந்து சாண்ட்ரா ஏமி தான் குத்துறாங்க. வளைச்சி வளைச்சி குத்திருக்காங்க. அன்பு கேங்கில் உள்ளவங்க எல்லாருமே சாண்ட்ரா குத்திட்டாங்க. வன்மமாக வராங்க அவங்க மேலே, சாண்ட்ரா மேலே பிரஜைன் மேலேயும் வன்மம். அது விக்ரமுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஆகுறாங்க. விக்ரம் சொல்கிறாப்புல ஜென்ரலாகவே அவங்க ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரூடாக இருக்கும். வந்த நாட்கள்லேருந்து என்னை அழுவ வச்சாங்க, ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணி என்னை அழுவ வச்சாங்க. அன்னையிலேருந்து நான் வெஞ்சன்ஸ் ஆகிட்டேன். என்னோடய வக்கரை புத்தியை நான் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். சாண்ட்ரா முன்னாடி பிரஜைனுக்கும் சாண்ட்ராவுக்கும் என்னோடய வக்கரத்தை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேராக வந்திருக்காங்க, எமோஷனல் கலெக்டர் இருக்காங்க, கனெக்டாக இருக்காங்க, இதாக இருக்காங்கன்னு சொல்லி எப்படி பிரஜைனை அனுப்பணும் அது மாதிரி சாண்ட்ராவையும் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் போல். வீட்டோட ஒட்டாத மாதிரி இருக்காங்க. எப்படி நீங்களாம் ஒட்டி இருக்கீங்களா, அன்புக்கு எங்கே இருக்கீங்க, அவங்க ஒட்டாமல் இருக்காங்க. அடுத்து கனி சாண்ட்ரா எகைன் என்ன பிரச்சனைன்னு பேசுகிறதுக்கு முன் வரவே மாட்டுறாங்களே. அப்புறம் எப்படி முடியும், என்னை திட்டாங்க என்னை பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு பக்கம். அரோரா யாரை, வினோத், காணா வினோத்தை ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரா. திவ்யா எப்படி அண்ணன் தம்பின்னு ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் வீடியோவில் வந்து என் வீடியோட ஷார்ட்ஸில் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா திவ்யா வினோத்தையே குத்திருச்சு. பாரு வினோத்தை வெஞ்சன்ஸ் வச்சு குத்திருச்சு. ஏன்னா என்னையாடா குத்துன பாரு பிளான் பண்ணி அடிச்சிருச்சு. அப்புறம் பாரு சொல்லுது, உங்களை ஒருத்தவங்க வந்து சார்ஜ் பண்ண வர்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு குத்திருச்சு. கட்டுப்படுத்திட்டு ஆடுங்க வினோத் அப்படிங்கிற மாதிரி போட்டு பாரு வெஞ்சன்ஸில் தான் மாற்றி குத்திக்கிறாங்க. திவ்யா பாரு எல்லாருமே. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வினோத்தையும் சாண்ட்ராவையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணிட்டாங்க, குத்திட்டாங்க முதுகில். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.